Hi friends, இன்னைக்கு huge boxல ஒரு mini box தாங்க unbox பண்ண போறோம். Hi friends, இன்னைக்கு huge boxல ஒரு mini box தாங்க unbox பண்ண போறோம். என்ன ப்ராடக்ட் இருக்குன்னு நம்ம இப்ப பார்க்கலாம். அப்புறம் முக்கியமா ஒரு பிக் ரோலர் ஒன்று ஆர்டர் போட்டிருக்கேன். இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. சரி, என்னன்னு உங்களுக்கு தெளிவாக நான் காட்டிடுறேன். பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வால்பேப்பர் தான் நான் ஆர்டர் போட்டிருந்தேன். வீட்டில் சில பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாக இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பிரைட் ஆகணும்னு இந்த ஒயிட் வால்பேப்பர் நான் போட்டிருக்கேன். இதில் எந்த ஒரு டிசைனுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பியோர் ஒயிட் தாங்க நான் போட்டிருக்கேன். இதை நான் உங்களுக்கு இப்போ பிரித்து காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாருங்க, சூப்பராக அந்த ஸ்டெச் ஃபிப் ரேப் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க சேஃப்டியாக. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3 ரோல் ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ அந்த 3 ரோலுமே இப்போ பர்ஃபெக்டாக வந்திருக்கா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு தெரியுதா எவ்வளோ ஷைனியாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது உண்மையாலுமே க்ளாஸியாக ஷைனியாக தான் இருக்குது. நீங்கள் வீட்டில் டைல்ஸ் எதாவது பிரேக்காக இருந்தாலோ இல்லை நீங்கள் வால் ஏதாவது பியூராக ஒயிட்டாக காட்டணும் அப்படின்னு நினச்சா கூட இந்த கிளாஸ் இந்த ஷைனிங்காக இருக்கிற இந்த வால்பேப்பர் நீங்கள் கண்டிப்பாக வாங்கலான்னு நான் சொல்வேன். ஏன்னா இது ஒர்த்தபிள் தான். எனக்கு ரொம்ப போய் பிடிச்சிருக்கு. நான் இந்த அளவுக்கு கிளாஸியாக வரும்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ இது நம்ம ஒரு டேபிள், டைனிங் டேபிள், காஃபி டேபிள், வீட்டில் கிச்சனில் கடப்பாக்கல், ஏன் நீங்கள் கிரானைட்டு கூட உங்களுக்கு பிடிக்காத டிசைன் நீங்கள் வாங்கியிருந்தா கூட ஈவன் நீங்கள் இதை வாங்கி உங்களுக்கு பிடிச்ச கலர் வால்பேப்பரில் நீங்கள் இதை ஒட்டிக்கலாம். இது உண்மையுமே நல்லா இருக்குது, நல்லா க்ளாஸியாகவும் இருக்குது. இதில் நான் ஃபுல்லாக உங்களுக்கு இப்போ விரித்து காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு தெளிவாக தெரியுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது க்ளாஸியாக இருக்குது பாருங்கள். நல்லா ஷைனிங்காக வளவலன்னு இருக்குது. உண்மையாலுமே இது ஒர்த்தபிள் தான் சொல்லுவேன் இந்த காஸ்ட்டுக்கு. இது நான் 3 ரோல் ஆர்டர் போட்டிருந்தேன். ஒரு ரோலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 200 சென்டிமீட்டர் இன்ட்டு 60 சென்டிமீட்டரு ஹைட்டு அண்ட் பிரித்து. ஸோ இது ஒரு முழு டைனிங் டேபிளே ஒட்டலாம். அந்தளவுக்கு தான் இதோட ஒரு ரோலோட சைஸே இருக்குது. இன்னும் கூட அதில் நமக்கு எக்ஸ்ட்ரானாக கிடைக்கும். பட் நான் 3 ரோல் ஆர்டர் போட்டிருந்தேன். இது எனக்கு நிறையா இருக்கிற மாதிரி தான் ஃபீலாக இருக்குது. பார்ப்போம், செக் பண்ணி பார்ப்போம். இந்த ரோலோட சைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். 3 ரோல் இந்த அளவுக்குலாம் வராது நமக்கு எப்பயுமே. நான் ஏற்கனவே வீட்டில் ஒரு டேபிள் ஒரு வால்பேப்பர் வாங்கி ஒட்டியிருந்தேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா சைஸ் உண்மையாலுமே ரொம்ப கம்மியாக தான் வந்திருந்தது. கம்மி மீன்ஸ் அந்த போட்டிருந்த சைஸ் வந்துருச்சு, அதில் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. பட் இது பார்த்தீங்கன்னா ரோல் இவ்வளோ கொடுத்துருக்காங்க. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இது எப்படி வச்சுட்டாலும் நான் போட்ட 3 ரோல்லேருந்து இது அதிகமாக தான் வரும்னு தோணுது. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக இதை வாங்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பொருள் நான் உங்களுக்கு காட்டுறேன் என்ன வாங்கியிருக்கேன்னு. ஓகே, இப்போ இந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். நானுமே கொஞ்சம் எக்ஸைட்டடாக தான் இருக்கேன். ரொம்ப பெரிய பொருள்லாம் சொல்ல முடியாது. இது ரொம்ப நாளாக ஆர்டர் போடணும்னு வெயிட் பண்ணி ஓரளவுக்கு ப்ரைஸ் கொஞ்சம் நமக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு மனசுக்கு பட்டது தான் நம்ம வாங்கியிருக்கோம். அந்த வால்பேப்பரோட ஒரு ரோலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 160க்கு தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிற இந்த பாக்ஸோட லிங்க்கு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ இது என்னென்னு பார்க்கலாமா? இப்போது என்னன்னு தெரியல, உங்களுக்கு ஃபுல்லாக அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன்.
இப்போயாவது கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது என்ன பொருள்னு சொல்லிட்டு. ஸோ அதை நான் உங்களுக்கு ஃபுல்லாக செட் பண்ணி காமிச்சிடுறேன். இந்த 5 பீசஸ் கொண்ட மல்டி பர்பஸ் மாடுலர் ட்ராயர் தான் வாங்கியிருக்கேன். இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா வந்து நிறைய பொருள் வந்து நான் அப்படியே வீட்டில் மெஸ்ஸியாக அப்படியே இருக்குது. ஸோ அதெல்லாமே இதுக்குள்ளே நான் போட்டு வச்சிட்டேன்னா இது ஒரு ஓரமாக நீட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இதை நான் வந்து வாங்கியிருக்கேன். இப்போ நான் அதை ஃபுல்லாக உங்களுக்கு செட் பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த பிளாஸ்டிக்கோட அடியிலையும் பாருங்கள், ஓகே தான். ரொம்ப வந்து நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு வந்து இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கண்டெய்னர்லாம் சொல்லவே முடியாது. ஓகே, நம்ம வாங்குகிற அந்த பைசாவுக்கு இதை வர்த்தபிள்னு தான் சொல்ல முடியும். பட் இதை ஃபுல் செட்டப் பண்ணிடலாம். இப்போது ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் பீசஸ் வந்து நம்ம செட் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே காமிச்சேன் பார்த்தீங்களா, இந்த 4 பீசஸ் வந்து நம்ம செட் பண்ணிடலாம். நம்ம வந்து லாஸ்ட்டு பார்ட்டாக வச்சுக்கலாம். அடுத்து வந்து இது மேலே வந்து நம்ம இப்போ இதை தான் வந்து ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். இப்படி நல்லா டைட்டாக நல்லா அழுத்தி விட்டுருங்க. ஸோ இதே மாதிரி 4 பக்கமும் நம்ம இப்போ செட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, இப்போ 4 பக்கமும் செட் பண்ணியாச்சு. இதே மாதிரி ட்ரே வந்து அடுத்தடுத்து நீங்கள் மேலே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஃபுல்லாக காமிச்சிடுறேன். என்னோடய ஃபுல் செட்டை முடிச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸை ஒவ்வொரு ஸ்டெப்புக்குள்ளேயே இப்போ நம்ம வச்சிட வேண்டியதுதான். இது வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதனால் வாங்கிட்டேன். இதில் நமக்கு தேவையான திங்ஸ்லாம் வச்சுட்டு ஸோ அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர்பான வாலில் ஸ்டிக் பண்ணுற மிரர் தான் ஆர்டர் போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா பேக் ஆஃப் 2. இதுவுமே ப்ரைஸ் வந்து கம்மி தான். ஜஸ்ட்டு 150க்கு தான் நான் ஆர்டர் போட்டிருந்தேன். இதோட குவாலிட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிரர் மாதிரியே கம்ப்ளீட்டாக நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இதை வந்து நான் எப்படி இருக்குது, இது லுக் வந்துட்டு நல்லா தெளிவாக தெரியுதா அப்படின்னு நான் உங்களுக்கு இதை வந்து ஸ்டிக் பண்ணி காட்டுறேன். இதில் வந்து இந்த சிலோ டேப் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மிரருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ நான் வந்து உங்களுக்கு இதை ஸ்டிக் பண்ணி காட்டுறேன், இது எப்படி ஓட்டியிருக்குன்னு பாருங்கள். இது வந்து வாலில் ஸ்டிக் பண்ணிவிட்டு இது மேலே வந்துட்டு ஒரு ரேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம அப்படியே கிளியராக எடுத்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபேஸ் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ஒரிஜினல் மிரரில் பார்க்குற மாதிரியே நல்லா கிளியராக இருக்குது. இது வர்த்தபிள் தான் நான் சொல்லுவேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒன்று, கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னாலே இது எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக தேவை. ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்க. இது வந்து இந்த பிளாஸ்டிக்கில் வந்து இந்த எல்இடி தான் நான் வாங்கியிருக்கேன். வாட்டர் எல்இடி இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ரைஸ் வந்துட்டு ஓகே தான். மொத்தமாக இது வந்து பார்த்திங்கன்னா 30 பீஸ். இது ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 500 சம்திங். நல்லா இருந்துச்சு உண்மையாலுமே. இது ஒர்த்தபிள் தான் நான் சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே ஆர்டர் போட்டிருந்த இந்த வாட்டர் எல்இடி வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு அது அழகாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதுவுமே ஒர்த்தபிள் தான் அந்த காஸ்ட்டுக்கு. இது பாருங்கள், இதில் தண்ணி ஊற்றி காட்டுறேன், எவ்வளோ அழகாக எரியுது. நம்ம திரி போட்ட மாதிரி அழகாகவே எரியுது பாருங்கள். உண்மையாலுமே இந்த ப்ரைஸ்க்கு இது நான் ஒர்த்தபிள்னு தான் சொல்லுவேன். ஸோ இப்போ வந்து திரும்பவும் இது நான் ஆர்டர் போடலான்னு நினச்சப்போ காஸ்ட் வந்து ஏற்றிட்டாங்க. திரும்ப எப்போ குறையுதுன்னு தெரியல. நான் அதோட லிங்க்குமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் வந்து கார்த்திகை தீபத்தில் எண்ணெய் வந்து அதிகமாக ஆகுது அப்படின்றவங்களுக்கு இது உண்மையாலுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் நான் சொல்வேன். எனக்கு பிடிச்ச உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காமிச்சிட்டேன். அவ்வளோதான்.
ஸோ நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். பாய்.